பாளையங்கோட்டையின் பிரைஸ்லெஸ் பேர்ல்ஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் ப்ரோக்ராம்க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல பார்த்துருப்போம். இந்தியாவுக்கு நான் ஊழியமே செய்ய மாட்டேன், இந்தியாவுக்கு நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஐடா ஸ்கடர். அப்போ எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஊழியம் செஞ்சு இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இத்தனை பேரை ரசித்து இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்களே, அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ அதை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சாங்க, அவங்க ஊழியத்துல என்னெல்லாம் கஷ்டம் வந்துச்சு, கடைசியில அவங்களோட ஊழியம் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த பார்ட்ல நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு பஞ்சம் வந்தது. ஸோ அந்த பஞ்சம் முடியறதுக்கு 5 வருஷம் ஆச்சாம். 1875ஆம் ஆண்டு தான் அந்த பஞ்சத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துச்சு. அது வரைக்கும் ஐடா ஸ்கடர் அவர்கள் இந்தியாவில தான் இருந்தாங்க. அந்த பஞ்சம் இருக்கும் போது கூட ஐடா ஸ்கடர் அவர்கள் இந்தியாவில தான் இருந்தாங்க. அந்த பஞ்சம் முடியவும் 5 வருடம் கழிச்சு அவங்க 5 வயதா இருக்கும் போது தனியா யூஎஸ்க்கு போறாங்க. யூஎஸ்க்கு போய் அங்க போய் அவங்க ஸ்கூலிங்லாம் படிச்சுட்டு, இந்தியாவில் அப்போ நிறைய எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாதனால அவங்க யூஎஸ்க்கு போய் அவங்க ஸ்கூல்லலாம் படிச்சு முடிச்சு அப்படி இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா அவங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த லெட்டரை திறந்து வாசிச்சு பார்த்தா சோஃபியா அப்படிங்கிற ஐடா ஸ்கடர் அவர்களுடைய அம்மா உடல்நிலை குறைவா இருக்காங்க, அதனால என்னனாலும் ஆகலாம், அதனால ஐடா நீ உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு அவங்க அப்பா லெட்டர் போட்டிருந்தாங்க. ஸோ உடனே ஐடா ஸ்கடர் அவர்கள் வீட்டுக்கு போக உடனே பரப்பிட்டு இருந்தாங்களாம். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்களாம், ஐடா ஸ்கடர் பார்த்து அவங்க சொன்னாங்களாம், நீ உங்க அப்பா உங்க தாத்தா எல்லாருமே இந்தியாவில் மிஷினரியா தான் இருந்தாங்க, நீனும் இப்போ இந்தியாவுக்கு போற, நீனும் இந்தியாவுக்கு மிஷினரியாவே போறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருந்த போது ஐடா ஸ்கடர் அவர்கள் சொன்னாங்களாம், இந்தியாவுக்கு மட்டும் நான் திரும்பி போவே மாட்டேன், எனக்கு இந்தியா பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா அங்க ஒரே பசி பட்டினி நோய் மரணம் இதுவா தான் இருக்கும், அதனால நான் பேசாம இங்கேயே நல்ல கோர்ஸ் முடிச்சுட்டு நல்லா படிச்சு முடிச்சுட்டு நல்லா திருமணம் செஞ்சுட்டு நான் இங்கேயே செட்டில் ஆகி ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சொல்லுவாங்களாம். அப்போ அவங்களுக்கு ஆண்டவர் அவங்க வச்சிருந்த அந்த நோக்கம் பத்தி தெரியல. பட் அப்போ அவங்க சொல்லிட்டு இருந்த அவங்க திரும்ப இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு வந்த பிறகு கூட அங்க ஒரே நோய், நிறைய பேர் மறுத்து கொண்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அப்போ வரைக்கும் அவங்க நம்ம உடனே அம்மாவுக்கு என்ன இருக்கோ அவங்க அம்மா பத்திரமா பார்த்துட்டு நம்ம திரும்ப யூஎஸ்க்கு போய் நம்ம பாட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தான் இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட் அவங்க டோரில் ஒரு தட்டுறாங்க யாரோ அப்படின்னு சத்தம் கேட்குது. ஸோ உடனே ஐடா ஸ்கடர் போய் பார்க்குறாங்க, யார் தட்டுறா அப்படின்னு போய் பார்த்தா ஒரு பிராமண மனிதன் முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்களாம். அவங்க உடனே ஐடா ஸ்கடரை பார்த்த உடனே ரொம்ப ஒரு வேகத்தில் ரொம்ப ஒரு பயத்தில், அம்மா இந்த மாதிரி நீங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது நான் கேள்விப்பட்டேன், என்னோட 14 வயது உள்ள என்னுடைய மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளுக்கு இப்போ குழந்தை பிறக்க போகுது, அவளுக்கு பிரசவம் பார்க்குறதுக்கு யாருமே இல்லை, அங்கே உள்ள அந்த ஆட்கள்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நீங்கள் கண்டிப்பாக என் மனைவியை பார்க்கணும், இல்லாட்டா அவள் மறித்து விடுவா அப்படின்னு சொன்ன உடனே ஐடா ஸ்கடர் அவர்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சான். உடனே அவன் ஐயோ எனக்கு மெடிசன் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, எங்கள் அப்பா தான் டாக்டர், நான் எங்கள் அப்பா வெளியே போயிருக்காங்க, வந்த உடனே நான் அவங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பிராமண மனிதன் உடனே கையெல்லாம் தூக்கிட்டு, ஐயோ நீங்கள் வந்துடவே கூடாது, உங்கள் அப்பா கூட்டலாம் வரக்கூடாது, நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ஆணை உள்ளே கூட விட மாட்டோம், நீங்கள் என்னென்னா பிரசவம் பார்க்குறதுக்கு ஒரு ஆணை வர வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வர முடியாதுன்னா அவ்வளோதான், என்னோட மனைவி மறித்து தான் போகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். ஐடா ஸ்கடர் அவர்களுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. என்ன இப்படி அவங்க ஒரு 14 வயது பெண் தான் அவங்க. ஸோ இப்போதான் அவங்களோட வாழ்க்கையே ஆரம்பிக்குது, ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க, அதுக்குள்ளேயே அந்த பொண்ணுக்கு பிரசவம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மறித்து போகிற நிலைமையில இருக்கா. ஆனால் கூட யாருமே அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உதவியே செய்ய மாட்டேங்கிறாங்களே, உதவி கொடுத்தா கூட யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே அவங்க ரூமில் போய் உட்காந்துட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தாங்க. திரும்பி ஒரு தட்டு சத்தம் கேட்ட உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சோ, அந்த பிராமணர் தான் வந்துட்டார் போல, இப்போ நம்ம ஹெல்ப்பை ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் குடுகுடுன்னு போய் கதவெல்லாம் திறந்து பார்த்தா ஒரு முஹாமதன் இருந்தார், அதாவது ஒரு முஸ்லீம் மேன் இருந்தார். என் ஒய்ஃப் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவருக்கு பிரசவம் பார்க்கணும், அதனால டக்குன்னு வாங்க, நீங்கள் யூஎஸ்லேருந்து வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வந்தாங்க. உடனே இவங்ககிட்டயும் ஐடா ஸ்கடர் அவர்கள் சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு இந்த மாதிரி தெரியாது, நான் எங்கள் அப்பா கூப்பிட்டு வரேன், எங்கள் அப்பா டாக்டர், நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த முஹாமதுன்னு சொல்கிறாரா, இல்லவே இல்லை, நாங்கள் ஒரு ஆண் எங்கள் வீட்டில் உள்ள பெண்ணை பார்க்க கூட கூடாது, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, பரவாயில்ல அவள் மறிச்சு தான் போகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்களாம். உடனே ஐடா ஸ்கடர் அவர்களுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. 2வது தடவை இப்படி ஒரே நைட்டில் இப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு சோகமாக இருந்தபோது 3வது முறையாக இதே மாதிரி திரும்பி ஒருத்தர் கதவை தட்டி திரும்பி முடியாதுன்னொடனே பரவாயில்ல அவள் மறித்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அன்னைக்கு நைட் ஐடா ஸ்கடர் அவர்களுக்கு தூக்கமே இல்லையா. அன்னைக்கு அவங்க முழிச்சு நின்று ஃபுல்லாக ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்படி இந்த மக்கள் சாவுக்கு நேராக போகும்போது கூட இப்படி ஆண் பெண் அப்படின்னு பார்த்து ஒரு பொண்ணு மறித்து போகிறா, ஆனால் கூட யாருமே கவலையே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரே பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமானோடனே ஒரு பெண் ஒரு ஃபீமேல் டாக்டருக்கு அவங்க படிக்க வைக்கிறதுக்கு பெண்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு ஃபீமேல் டாக்டர் தான் தேவைப்படுது, அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு.
ஸோ அன்னைக்கு நைட் அவங்க டிசைட் பண்ணாங்க, நான் வந்து யூஎஸ்க்கு போய் என்னுடைய எஜுகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நான் திரும்பியும் இங்கே இந்தியாவுக்கு ஒரு ஃபீமேல் டாக்டராக வந்து இவங்க எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணாங்களாம். இது காரணம் என்னன்னா, அந்த 3 பேர் மரித்த அந்த பாடி வந்து அடுத்த நாள் காலையில் வந்து அவங்க கண்ணு முன்னாடி போயிட்டு இருந்ததை அவங்க பார்த்தாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து உடனே நான் வந்து யூஎஸ்க்கு போய் நான் வந்து திரும்ப போய் எஜுகேஷன்லாம் முடிச்சுட்டு நான் திரும்ப இந்தியாவுக்கு வர போகிறேன் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணாங்க. ஸோ உடனே அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி நானும் இந்தியாவுக்கு வர போகிறேன், நான் மெடிசன் படித்து முடிச்சுட்டு இங்கே வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் ஓகே அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உடனே யூஎஸ்க்கு போய் கார்னல் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டியில் மெடிசன் முடிக்கிறாங்க. ஸோ கார்னல் யூனிவர்சிட்டின்றது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டி. அதில் அவங்க வந்து மெடிசன் முடிச்சு January 1, 1900, அதாவது 1900 ஐடா ஸ்கட்ரா அவர்கள் திரும்பி இந்தியாவுக்கு வராங்க. இந்த தடவை அவங்க இந்தியாவுக்கு வரும்போது அவங்க ஒரு டாக்டராக வராங்க, மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு வந்திருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்தோடனே அவங்க வந்து ஈஸியாக எல்லாமே நடந்துரும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க. ஏன்னா அப்போ வந்து இந்திய மக்கள் வந்து மற்ற ஒரு நாட்டிலேருந்து வந்த ஒரு பெண்ணை அவங்க அக்செப்ட் பண்ண விரும்பலை. என்னதான் அவங்க வந்து நன்மை தான் செஞ்சாலும் அவங்க வந்து அதை மத மாற்றதாகவே அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஐடா ஸ்கட்ரா வந்து வரும்போது அவங்க எப்பவுமே சொல்லுவாங்களாம், தி டெவில் இஸ் கம்மிங். அதாவது அந்தளவுக்கு அவங்க ரொம்ப கொடூரமாக ஐடா ஸ்கட்ரா அவர்களை எண்ணியிருந்தாங்க. ஆனாலும் அவங்க கஷ்டப்பட்டு இந்த மாதிரி அவங்க அசிங்கமாக பேசினா கூட அவங்க கிட்ட போய் திரும்ப அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அப்போ ஒரு தடவை அவங்களுக்கு வந்து ஒரு வண்டி வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த வண்டி எடுத்துகிட்டு ஐடா ஸ்கட்ராவுக்கு அப்போ தான் வந்து நிறைய தொலை தூரத்துக்கு சென்று போய் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு ஐடா ஸ்கட்ரா அவர்களும் ஒவ்வொரு பக்கத்து ஊராக போயிட்டு இருந்தாங்களாம். பக்கத்து ஊருக்கு போனால் நிறைய பேர் திரும்ப வர ஆரம்பிச்சிட்டாங்களாம். நிறைய பேர் இப்போ அவங்க ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னா அந்த ஊருக்கு பக்கத்து ஊர்லேருந்து நிறைய பேர்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நம்ம ஊரில் வந்து ஆம்புலன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்துச்சு. அந்த குட்டி வண்டி தான் இப்படி ஆம்புலன்ஸ் அப்படின்னே மாறுச்சு. ஸோ இப்படி அவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஃபைனலி அவங்களுக்கு வந்து ஒரு யோசனை வந்துச்சு, நம்மளாம் வந்து இது மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியாது, நமக்கும் நிறைய ஹெல்ப் தேவை, நம்மளும் வந்து நிறைய பேரை வச்சாதான் நம்ம வந்து மற்ற நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ வந்து எஸ்பெஷலி விமன், நமக்கு வந்து விமன் ப்ரெக்னன்சியை தான் அவங்க பார்த்து நிறைய பேர் மறிச்சதையும் அவங்க பார்த்தாங்க. ஸோ விமன் மத்தியில் ரொம்பவே ஹெல்ப் தேவைப்படுது. அதனால நம்ம வந்து விமன் மத்தியில் ஒரு நல்ல ஒரு எழுப்புதல் வரணும், விமன் எல்லாருமே சேர்ந்து நிறைய படிப்புலாம் அவங்களுக்கு கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடா ஸ்கட்ரா அவர்கள் வந்து முதல்ல நர்சிங் ஹாஸ்பிட்டல் தான் முதல்ல வைக்கிறாங்க. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது மொத்தமே 40 சீட் தான் இருந்துச்சு அதில். ஆனால் அன்னைக்கு வந்து 100க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்களாம். 40 பேருக்கு தான் இடம் கொடுக்க முடியும்னால அவங்க வந்து 40 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு முதல்ல நர்சிங் ப்ராக்டிசஸ் கொடுக்குறாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும், ஒரு ஊண்டு இருந்தால் அந்த ஊண்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி பேண்டேஜ் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. அப்படிதான் அவங்களுடைய ஊழியம் வந்து ஒரு ஆரம்பத்துக்கே வருது. இப்படி அவங்க ஊழியம் பண்ணும்போது நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாருக்காவது ஒரு சர்ஜரி பண்ணி விட்ருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சர்ஜரிலாம் பண்ணி கரெக்டாக பேண்டேஜ்லாம் கட்டி அனுப்பி விட்டாங்கன்னா அடுத்த நாள் அவங்க அந்த பேண்டேஜை ரிமூவ் பண்ணி ஹெர்பல் மெடிசன்ஸ் ஏதாவது மஞ்சள் இல்லாட்டா ஏதாவது வச்சுட்டு வந்துருவாங்களாம். ஐடா ஸ்கட்ராக்கு அதை பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் இது வந்து எவ்வளோ ஒரு செப்டிக்காக இது ஒரு மரணத்துக்கு கூட லீட் பண்ணலாம். ஆனால் இவங்களுக்கு அந்த எஜுகேஷன் இல்லையே. ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், நிறைய பேர் அன்எஜுகேட்டடாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஊண்டு இருந்துச்சுன்னா அதை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா சொல்லி தரணும். பேசிக்காக என்ன ஒரு ஊண்டு இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் எந்த ஒரு வெட்டு இருந்தாலும் நம்ம எப்படி அதை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம பேசாமல் ஒரு காலேஜ் ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் காலேஜ் உருவாக்குறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க் இல்லை. அதுக்கு வந்து நிறைய ஃபண்டு தேவை, பில்டிங் கட்டுறதுக்கே அவங்களுக்கு நிறைய ஃபண்ட் தேவை. அது மட்டும் இல்லாமல் அது வந்து தமிழ்நாடு ஆர் இந்தியா அந்த யூனிவர்சிட்டிக்கு அடியில் தான் இவங்களோட காலேஜ் வர முடியும். ஸோ அதுக்கும் அவங்க நிறைய பே பண்ணி அதுக்கும் அவங்க நிறைய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டாக வைக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க ஃபாரினுக்கு போய் அவங்களுக்கு ஃபாரின்லேருந்து நிறைய ஃபண்ட்ஸ் கூட கிடச்சிது. அதை கூட அவங்க வந்து உண்மையாக இந்த ஊழியத்தில் போட்டு நம்ம ஒரு காலேஜ் ஒன்று கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் விமென்ஸ் காலேஜாக தான் அது கெட்டதாக இருந்துச்சு. பிகாஸ் விமெனுக்கு தான் எந்த ஒரு டாக்டர்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் முதல்ல பண்ணாங்க. ஸோ இந்த MBBS டாக்டர்ஸ் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விமெனுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து இன்னொருத்தர் சொன்னாங்க மென்னுக்கும் நம்ம காலேஜ் திறக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஓகே நம்ம பேசாமல் ஒரு கோஎட் காலேஜாக திறந்துடலாம், மென்னுக்கும் விமெனுக்கும் அந்த பார்ட்டிஷன். ஏன்னா அவங்க வீட்டுக்கு வந்திருந்த அந்த மென் எல்லாருமே ஒரு பெண்ணை வந்து ஒரு பையன் பார்க்க கூட கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒதுக்கி வச்சுருந்தாங்க சொசைட்டி விட்டு. ஸோ இந்த மாதிரி மென் மத்தியில் விமனும் போய் வேலை செய்யலாம், மென் மத்தியில் விமனும் போய் எந்த நாள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி செய்யலாம் அப்படின்ற ப்ரூஃப்காக தான் ஒரு கோஎட் காலேஜாகவே அவங்க அது உருவாக்குனாங்க. ஸோ இப்படி உருவாக்குன அந்த காலேஜ் தான் CMC வெல்லோர். ஸோ இந்த ஊழியத்தை ஐடா ஸ்கட்ரா அவர்கள் வந்து அன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சது இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. ஏழைகளுக்கு ஐடா ஸ்கட்ரா சொன்ன மாதிரியே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்,
அன்பை வந்து நம்ம பகிரணும் அப்படின்ற அதே மோட்டோல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐடாஸ்கர் அடிக்கடி சொன்னது என்னன்னா, நாட் டு பி சர்வ் பட் டு சர்வ் அப்படின்னு அவங்க சொல்லி, நமக்கு அப்படின்ற இது இல்லாம மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நம்ம நீக்கணும் அப்படின்ற ஒரே மோட்டோல தான் நம்ம செய்யணும் அப்படின்னு தான் டாக்டர் ஐடாஸ்கடர் வந்து இந்த காலேஜை உருவாக்குனாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் கூட நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த காலேஜ். ஸோ நம்ம ஐடாஸ்கடரை பத்தி பார்க்கும்போது இவ்வளவு பெரிய காலேஜ் அவங்க உருவாக்கி உலகத்திலேயே ஒரு டாப் மோஸ்ட் காலேஜா இருக்கிற இந்த காலேஜுக்கு அவங்க ஹெட்டா இருந்து இது வந்து இப்போ வரைக்கும் இது வந்து ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டா ஒரு ஊழியமா செஞ்சுட்டு வராங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா ஐடாஸ்கடர் மட்டும் இல்லை, 3 ஜென்ரேஷனா அவங்க ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணி உண்மையா வந்து அவங்க ஊழியம் செஞ்சு இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த காலேஜ் வந்து ரொம்ப சூப்பரா, ரொம்ப ஹாஸ்பிட்டலுமே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இது ஐடாஸ்கடருக்கு மட்டும் இல்ல, ஜான்ஸ்கடர் அவர்களும் ஆண்டவர் சொன்னபடி ஆபிரகாம போல அவர் ஆண்டவரை நம்பி ஒரு வெளியே வேற ஒரு தேசத்துக்கு கண்காணா ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஊழியம் செஞ்சாங்க. அது கூட பிரதிபலனா தான் இது இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில நமக்கு எத்தனையோ ஆசை இருக்கலாம். ஐடாஸ்கடர் அவர்களுமே நம்ம யூஎஸ்ல ஜாலியா செட்டில் ஆயிருக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவருடைய நோக்கம் வந்து இந்தியால தான் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே அவங்க உடனடியா அது வந்து ஏற்றுக்கொண்டு உடனடியா அவங்க வந்து இந்தியால வந்து உடனடியா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இதுக்கு மேல நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய காலிங்க்கு அவங்க வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லா இருந்தாங்க. அதே மாதிரிதான் நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு நோக்கத்தோட இருக்கோம். நாம இங்க இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆண்டவர் வந்து நமக்காக ஒரு பர்பஸ் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம அறிஞ்சு நாமும் அதற்கு கீழ்ப்படிஞ்சு, நமக்கு மேபி இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். ஐடாஸ்கர் அவர்களும் எனக்கு இந்தியாவுக்கு போக இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் கண்டிப்பா இந்தியாவுக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்க இந்தியாவுக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு காரணம் வந்த உடனே அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நமக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னா அது என்னைக்குமே அது நமக்கு மட்டும் நன்மையா இல்லை, மற்ற அநேகருக்கு நன்மையா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு நாமும் மாம்ச சித்தத்தை செய்யாம தேவனுடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மிஷனரி ஸ்டோரி உங்களுடைய மனசை தொட்டிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் Priceless Pearls in Jesus Christ ப்ரோக்ராம்ல இன்னொரு மிஷனரி பத்தி நாங்க உங்ககிட்ட வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ. God bless you.